சங்கீதா என்ன காலையிலே அயன் பண்ணிட்டு இருக்க? ஜாக்கெட் தைக்க போறேன் பேபி. ஜாக்கெட் தைக்க போறியா? ஆமா, அளவு ஜாக்கெட் அயன் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டா ஒரு சுருக்கம் இல்லாம. ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவோட ஜாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா தைக்க போறேன். இன்னைக்கு ஊருக்கு வராங்க அம்மா. சோ நாள் தச்சு வச்சிருந்தா கூட பரவாயில்ல. நான் என்ன நினைச்சேன், நம்ம ஊருக்கு போகும்போது தச்சு எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன். இன்னைக்கு ஒரு வேலையா வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வராங்க. திடீர்னு ஊருக்கு வராங்க, அதனால திடீர்னு உட்காந்து தைக்கிறேன். ஆமா, ஏன்னா அவங்க அளவு ஜாக்கெட் எல்லாம் கொடுத்து அமிச்சாங்க. அதனால சர்ப்ரைஸா அவங்க வரும்போது தச்சு வச்சா ஹாப்பியா இருப்பாங்கல்ல. நான் தையல் மிஷின் வாங்கின உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜாக்கெட் எல்லாம் கொடுத்து அமிச்சாங்க. நிறைய பீஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிட் எல்லாம் கொடுத்தாங்க, ஜாக்கெட் பிட் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி கிடைச்சிட்டேன். இன்னைக்கு அம்மாக்காக போயிட்டு ஒரு ஜாக்கெட் பிட் வாங்கிட்டு வந்தேன். 1 மீட்டர்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க நல்லதுக்கெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த ஜாக்கெட் கொடுத்தாங்க. அது வந்து பத்தாது. காப்பி கலர் தான் எங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுங்க வந்தாங்க. அதனால ப்ரௌன் கலர் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆமா, இந்த ஜாக்கெட்டையுமே அயன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அளவு எடுத்து ஜாக்கெட் வந்து தச்சுக்கலாம். அளவு ஜாக்கெட் வச்சு எப்படி மெஷர்மெண்ட்லாம் பண்ண போறோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். பேபி, இப்போ டைம் என்ன ஆகுது? டைம் கரெக்டா மணி 7:30 மணி ஆகுது சங்கீதா. 7:30? ஆமா, பாரு, ஒரு 9 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தச்சு முடிச்சிடுறேன். 9 மணிக்குள்ள? ஆமா, அப்புறம் சாப்பாடு செய்யணும்ல. உன்னுடைய திறமைக்கு அளவே இல்லை சங்கீதா. ஜாக்கெட்டை தைக்கிறதே பெரிய விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் நாள் தச்ச ஜாக்கெட் எவ்வளவு நேரம் ஆச்சு ஞாபகம் இருக்கா? அது விடிய விடிய தச்சேன். ஒரு நாள் ஃபுல்லா ஆச்சு. கரெக்டா ஒரு 7-8 மணி நேரம் தச்சிருப்ப. அது ஃபர்ஸ்ட் ஜாக்கெட் பேபி. இது வந்து 2வது ஜாக்கெட். கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாகும். என்ன ஒண்ணு, வீணாக்காம தைக்கணும், அதுதான் விஷயம். அளவு எடுக்க போற. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கெட்டு பழைய ஜாக்கெட் வச்சு இப்ப தைக்க போறாரு. அதுக்காக அளவு எடுக்கிறதுக்காக மடிச்சிட்டு. இன்னும் மடிக்கிறதுக்கே உனக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. தச்சிருவாரு அவரு. சரி, அளவு எடுத்து கட் பண்றது தான் விஷயமே. கட் பண்ணிட்டா தச்சிடலாம். கடன்னு தச்சிடலாம், புரியுதா? வந்து இங்க மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு விட்டுறேன். ஆமா, எனக்கு வேற இதுல அளவு அதிகமா விட்டுட்டுனா பத்தாம போயிடும் ஜாக்கெட். ஆமா, பெரிய ஜாக்கெட் இல்ல. அப்ப 1.5 இன்ச்சு விட்டுக்க. இல்ல 2 இன்ச்சுனா கொஞ்சம் இது உள்ள மடக்கி இங்க மடக்க கரெக்டா. சரி, ஓகே. இவங்க கரெக்டா 1.5 இன்ச்சு விட்டுருக்காங்க. நான் இதெல்லாம் நேத்தே மெஷர்மெண்ட் பாதி எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், சும்மா வந்து என்னென்னலாம் மெஷர்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தேன். தைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால இங்க பாரு திருக்கி வச்சிருக்கா பாரு. மெஷர்மெண்ட் ஹைட், வித், ஷோல்டரு, நெக்கு, ஹார்ம் லென்த் எல்லாமே எடுத்துருக்கேன். ஜாக்கெட்ல வச்சு இப்படி அளவு எடுத்து வச்சேன். இப்ப அளவு ஜாக்கெட் வச்சு அப்படி அளவு எடுத்துட்டு இது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, கட்ட வைக்கிறேன்னா ஸ்கேல் நேரா வச்சு கோடு போட்டாலே பெரிய விஷயம். போடு. இப்படியா? கரெக்டா தான் இது. அடுமத்துல ஒரு அளவு அளந்துக்கு. ஏன்னா உனக்கு அக்யூரேட்டா வரலன்னா அது மாதிரி பண்ணிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மடக்கி தைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு இந்த பக்கம் விடுறேன். இங்க கொஞ்சம் இப்படி மடக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க மடக்கி தைப்பாங்க. ஸோ அதுக்காக ஓகே. மார்க்கிங் 1.5 கூட விடலாம். சரி, ஓகே. நான் வந்து 2 விட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் கோடு போட்டாரு. ஆமா. ஸோ அடுத்துட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த இடுப்பு தூக்கிட்டு வந்து வைக்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதான் இடுப்பு சுற்றளவு. ஓகே. அதுக்கப்புறம் இங்க வந்து நெக்கு இங்க மார்க் பண்ணிக்குவோம். இங்க ஷோல்டர் இங்க மார்க் பண்ணிக்குவோம். ஓகே. அதுக்கப்புறம் இங்க ஒரு மார்க்கிங். அப்புறம் இது நேரா வச்சு ஹார்மோனுக்கு இங்க ஒரு மார்க்கிங். ஓகே. அதுக்கப்புறம் இங்க ஒரு 1 மீட்டர் 1.5 மீட்டர் போதும். இங்க 1.5 மீட்டர், சாரி 1.5 மீட்டர் அளவுக்கு வர. இல்ல 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு. எங்க அம்மா அவ்வளவு குண்டாலாம் ஆக மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஒல்லியா தான் ஆகுறாங்க. முன்னாடி நல்லா குண்டா இருந்தாங்க, இப்ப நல்லா ஒல்லி ஆயிட்டாங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். அப்படியா? ஏன்னா இந்த ஷோல்டர் இங்க மடக்கி தைக்கணும்னா 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணணும். இங்க ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அளவு ஜாக்கெட் வச்சு என்னென்னலாம் மெஷர்மெண்ட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 2ஆ மடக்கி இந்த துணியுமே வந்து பாத்தீங்கன்னா 2ஆ மடக்கிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். இது வந்து 2ஆ மடக்கிக்கணும். மடிச்ச பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஸோ அப்படியே ஜாக்கெட்டை வச்சுட்டு ஸோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் லென்த்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நெக்கு. ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட் இறக்கும், பேக் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இறக்கம் இருக்கோ ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இப்படியே வந்தோம்னா இங்க வந்து ஷோல்டர், இது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து அகலம் வரும்ல. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மார்க்கிங்கு.
இங்கே வந்து ஷோல்டர் மார்க்கிங் புரியுதா ஓகே. இங்கே. ஸோ இங்கே மடக்கி தைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து கேப் விடணும். இங்கே எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச்சு மடக்கி தைக்கிறதுக்காக நான் வந்து விடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஷோல்டரா அப்படியே வந்தோம்னா இங்கே ஹார்ம்ஃபுல் லென்த். ஸோ இங்கே வந்து ஹார்ம்ஃபுல் நல்லா இது தூக்கி வச்சு கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட டக் பிடிச்சிக்கலாம், டைட்டாக இருந்தால் தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹார்ம்ஃபுல் லென்த் வந்து அளந்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் மார்க் பண்ணேன், ஜாக்கெட் எடுத்துகிட்டு மார்க் பண்ணேன். ஸ்கேலை நவுத்திட்ட பாரு. சரி ஓகே ஓகே விடு. கரெக்டாக தான் வரும், கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 வருதா? அதே 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுமா? ஓகே 3 வச்சு மார்க் போட்டோன்னு வச்சுக்கேன். அப்படி அதை ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து ரவுண்ட் பண்ணணும் நம்ம. ஓகே கோடு. ஓகே ஓகே அவ்வளோதான் ஜாக்கெட் அளவு. இப்போ என்ன பண்ணணும்னா இதுதான் ஒரிஜினல் அளவு இங்கே இருக்குது. ஆமாம், லைட்டாக டாட்டத்தில் போட்டுக்க. துணி மடக்கி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணுறேன். மடக்கி தைக்கல, இங்கே வந்து தையல் எக்ஸ்ட்ரா தையல் போகிறதுக்காக. ஓகே 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 2 கூட விடலாம். நான் 1.5 இன்ச்சு விட்டுக்கிறேன். சரி ஓகே. இதுவுமே ஒரு சாம்பிள் தான் நமக்கு. எத்தனை ஜாக்கெட் தைச்சாலும் நமக்கு சாம்பிள் தான். இப்போ 2வது தானே? 2 ஜாக்கெட் தான் தைச்சிருக்கிறேன். அதுதான் நான் மட்டும் தான் சொல்கிறேன். 2வது ஜாக்கெட் தான், நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஹார்மோன் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அளவு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நமக்கு வந்து அப்படியே கர்வாக வரும். இது இப்படி கட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கேயுமே ஒரு இன்ச்சு நெக்கு. ஆமாம், 3/4 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு இப்படி ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்க வேண்டியதான். ஆமாம் ஓகே. அப்படியே இப்படி திருப்பிக்கிட்டே வரணும். ஸோ இந்த ஸ்கேல் இந்த பாயிண்டில் இங்கே 3 இடத்தையும் ஜாயின் பண்ணுற இடத்த கோடு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கிறது தான். அவ்வளோதான் நெக்கு மார்க்கிங் முடிஞ்சதுங்க பாரு. வேர்த்து ஊத்துது. நான் வேற வேலை மாடி தோட்டத்துல வேலை இல்லை, சமையல் வேலை பண்ணா கூட இவ்வளோ வேர்க்காது போல. வேர்த்து ஒழுகுற சாமி. சங்கீதா துணி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கோட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கட் பண்ணிக்கலாம். ஐயோ பயமா இருக்குது. கரெக்டாக கட் பண்ண வரும். அது எப்படி எக்ஸ்ட்ரா வந்து போகக்கூடாது, ஏன்னா அப்போ தான் அழகாக கட் பண்ணால் தான் அழகாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். திரியாக இருந்தால் ஒழுங்காக தைக்கிறதுக்கு வராது. பரவாயில்லையா, ரவுண்டு அழகாக தான் கட் பண்ணிக்கிறேன். சுற்றி கட் பண்ணணும். அதிகமாக கட் பண்ணிட்டேன். கிராஸ் பீஸ் போட்டு தைக்கிறதுக்கு வரும், கட் பண்ணிட்டேன். இது மாதிரி வந்து இந்த கோடு தாண்டி கட் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே நம்ம துணி வேஸ்ட் ஆகிடும், நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பத்தாது. அடுத்து நம்ம கட் பண்ணும்போது அந்த இடம் டபுளாக போயிடும். கரெக்டாக அளவு வச்சு எது வரைக்கும் கட் பண்ணுமோ அது வரைக்கும் கட் பண்ணணும். சுத்தி கட் பண்றாங்க. பாத்து பாத்து முடியமா பாருங்க, கரெக்ட்டா கட் பண்ணி. கொஞ்சம் லைட்டா. ஓகே. நேரா கட் பண்றேனா? ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இது ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஒரு ஜாக்கெட் பேக் சைடு
ஓகே ஒரு சைடு கட் பண்ணி வச்சா அழகா. பரவாயில்ல, கழுத்துலாம் கொஞ்சம் ரவுண்டாக தான் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு பார்க்குறது, சூப்பராக கட் பண்ணியிருக்கேன் சைடா. ஓகே பேக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் இவ்வளோ நேரம் எங்கே கட் பண்ணலான்னு பார்த்துட்டே இருந்தேன். நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சேன்னா வச்சுக்கேன். இப்போ ஃப்ரண்ட் வந்து நான் இங்கே கட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இங்கே கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி பத்தாம போயிடுமோன்னு ஒரு பயம். ஆனால் கைக்கு இப்படி மடக்கு நாலா மடக்கணும். ஸோ கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர துணி வந்து நிறைய வேஸ்ட்டாக போயிடும். அதனால கிராஸ் பீஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வைக்கலாம். ஆமாம். ஸோ இப்படி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ப்ளவுஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக்கு வந்துடும். ஃப்ரண்ட் பட்டிக்கு வந்து இங்கே கிடச்சிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு இது ஃபுல்லாக கைக்கு கிடச்சிரும். இங்கே வந்து ஊக்கு பட்டிலாம் தைப்பல, ஊக்கு பட்டி காஜா பட்டிக்கு இங்கே எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸுக்கும் நமக்கு நிறைய துணி கிடச்சிரும். ஓகேவா? கிராஸ் பீஸுக்கு சின்ன சின்னதாக இருந்தால் கூட நம்ம அதை நிறைய ஜாயின் போட்டு தான் பண்ண போகிறோம். ஓகே, மார்க் பண்ணி கட் பண்ணு. ஓகே, இங்கே மார்க் பண்ணிக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் பேக் பீஸ் அளவு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்குமே மார்க் பண்ணிட்டேன். நெக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு ஏற்றிருக்கு, பேக் வந்து கொஞ்சம் இறக்கி இருக்குது 1/2 இன்ச்சு. ஸோ அந்த 1/2 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணி ஸோ இங்கே ஒரு கர்வ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீஸையும் கட் பண்ணி வச்சிடலாம். எனக்கு என்னமோ கரெக்டாக தைக்கிறேன்னா இல்லையானே ஒரு டவுட்டாகவே இருக்குது பேபி. கரெக்டாக வெட்டுறேன்னு சொல்லி கரெக்டாக வெட்டுறேன்னா தெரியல. சைஸ் பார்ப்போம். தச்சு முழுசா வந்தால் தான் தெரியும் ஜாக்கெட் கரெக்டாக வந்திருக்கா வரலையான்னு. ஃப்ரண்ட் பீஸையும் கட் பண்ணிக்கிறேன் சங்கீதா. ஒரு ஜாக்கெட் இன்னைக்கு என்னமோ வீணாக்க போறேன்னு தெரியல. வீணாக்குனாலும் பரவாயில்ல, சரி கான்ஃபிடென்ட்டா நீ வேகமா தையே. கான்ஃபிடென்ட்டா இருந்தா எது மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். மிஸ்டேக் ஆனா தப்பு கிடையாது, நம்ம கத்துக்கிறது தானே. இதுல வந்து பட்டி பீஸ் தானே வரும், இங்க மடக்கி வைக்கிற பீஸே தேவை கிடையாது. அப்ப அதை மடக்கி வச்சுட்டே அளவு எடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ வந்து இங்க ஃப்ரண்ட்ல தான் இப்ப பேக்ல தான் இது மடக்கி வச்சு நம்ம தைக்கிற மாதிரி வரும். ஆமா, ஃப்ரண்ட்ல வராது. மடக்கி வச்சிட்டு இப்படி அளவு எடுத்துட்டா நமக்கு துணி அந்த சைடு கிளாத் நிறைய மீந்திருக்கும். இந்த பேர் இவ்வளவுதான். இப்ப துணி வீணா போச்சு. துணி நிறைய வந்து பாத்தீங்கன்னா வீணா போச்சு. சரி பரவாயில்ல. துணி அந்த பக்கம் இருக்குதுல்ல, இத மார்க் பண்ணி கட் பண்ணிடு. ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து நம்ம பட்டி பீஸ் தான் வந்து வைப்போம். ஃப்ரண்ட்ல வந்து நம்ம மடக்கி தைக்க போறது கிடையாது. அதனால இங்க துணி நிறைய ஒரு ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா வீணா போச்சு. இது கிராஸ் பீஸுக்கு எடுத்து வச்சுக்கலாம் பேபி. ஓ, கிராஸா இருக்கிறதுனால கிராஸ் பீஸுக்கு எடுத்துக்கலாம். ஆமா, கிராஸ் பீஸ் தான் நம்ம போடுறோம். ஸ்கேல் நவராம அழுத்தி பிடி. ஒரு லைன் நேரா போடுறேன். ஸ்கேல் அழுத்து பிடிச்சி போடு கூட நல்லா அழுத்து. ஃப்ரண்ட் சென்டர்ல பிடி, கை ஸ்கேல் சென்டர்ல பிடி. கை அந்த கையை எடு. இதுக்கு வந்து இந்த லென்த் இங்க இருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல. ஆமா. சோ இதோட இங்க ஒரு லென்த் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகே, ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்தேன். சரி, இங்க லென்த் எடுத்தாச்சா? ஓகே. அதே மாதிரி இங்க ஷோல்டர், இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து அது எவ்வளவு தூரம் வருது? இது எவ்வளவு தூரம்? இந்த பட்டி மார்க் பண்ணிருக்கிற இடம் இருக்குல்ல, அதே மார்க் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறேன். அதனால 4.5 வருமா? ஓகே. அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் வந்து என்ன பண்றேன்னா இந்த பட்டி அகலம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டிக்கும் இதுக்கும் இதான் வந்து ஃப்ரண்ட் ஊக்கு போடுற இடம். ஸோ இந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 இன்ச்சு இருக்கு. ஸோ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இங்கே மடக்கி இந்த பட்டி இதுவும் ஜாயின் பண்ணும்ல, ஸோ அது ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்றேன். ஸோ அதனால 1/2 இன்ச்சு விட்டா இங்கே வருது. 4 இன்ச்சு கூட அந்த பக்கமும் தான் அளந்துக்கிறேன். இது ஏன்னா ஜாக்கெட் அப்படியே வச்சேன்னா அது நான் அளவு எடுத்து இப்படி அளவு எடுத்து நம்ம வச்சிருந்தாலே கரெக்டாக வந்திருக்கும் பேபி. இங்கே வந்து 5.5 வருது, 5.5. அதனால 5.5 வச்சு இங்கேருந்து 5.5க்கு அழகாக மார்க் பண்ணியிருக்கேன்னா அதுலேருந்து கொஞ்சம் ஒரு அதிகமாக வச்சுக்கலாம். இங்கே வரட்டும் இது. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பக்கம் தான் இது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு இங்கே இருக்கிற அளவு எடுத்து இங்கே அளவு எடுத்துக்கிட்டேன். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த நெக் இருக்குல்ல, இந்த நெக்லேருந்து இந்த அளவு எடுத்து இங்கே அளவு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஸோ இந்த அக்குல இருந்து இந்த பாடி ஹைட் வரும் இல்லையா, அந்த பட்டி இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அளவு எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம மடக்கி தைக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டையும் பட்டியும் ஃப்ரண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி
இதுக்கு ரெண்டுத்துக்கும் நேரம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல இறக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து கேப் விட்டுருக்காங்க. அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது மடக்கி தைக்கும் போது இது இப்படி வந்துடும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த வி ஷேப் போர்ட் ஷேப்க்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் நான் இந்த கப் ஷேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க மார்க் பண்ணல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதோ பாருங்க, இங்க எவ்வளவு தூரம் ஸ்டிச்சஸ் போட்டுருக்காங்களோ அந்த மார்க் பண்ணி இங்க ஒரு 2 இன்ச்சு தான் விட்டுருக்காங்க. 2 இன்ச்சு வந்து இங்க இருந்து நான் விட்டுக்கிறேன். ஓகே, இங்க இருந்து 2 இன்ச்சு வந்தா இங்க வரும். புரியுதா? டாட் பிடிக்கிற இடம் வந்து பார்த்தோன்னா இப்படி வரும். டிங் டிங் டிங். இது வந்து வயசானவன்றதுனால வந்து பார்த்தோன்னா கப் ஷேப் வந்து ப்ராப்பரா இல்லை, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நான் வந்து ஈஸியான மெத்தட் எப்படி தெரியுமா, இப்பெல்லாம் கப் ஷேப்லாம் போட மாட்டேன். இருக்கு பாருங்க, சென்டர் தைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சென்டர் இப்படி பிடிச்சி இங்க சென்டர் அழகா இப்படி பிடிச்சி இப்படி வச்சேன்னா வச்சுங்களேன் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கப் ஷேப்லாம் வந்து நமக்கு கரெக்டா வந்துரும். கட் பண்ணிட்டியா? வந்து காட்டுறேன். கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அடுத்தது கை கட் பண்ணணும். ஆமா, ஐயோ இதுக்கே லேட் ஆயிடுச்சு பத்தியா. ஃப்ரெண்ட்ஸ், பிளவுஸுக்கு முக்கியமானது பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே இருக்கட்டுமா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கை கட் பண்ணணும். கைக்கு வந்து இங்க பாருங்க 4 மடிச்சு போடணும். மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஸோ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக வச்சு மடிச்சிக்கலாம். கை வந்து பார்த்தோன்னா அளந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இது மாதிரி வந்து எம்மிங் பண்ணியிருக்காங்களே, மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு வந்து நான் அளவு விட்டுக்கிறேன். கைக்கு இந்த இடம் வரும்ல, இதை மடிச்சிருக்காங்களே, ஸோ இங்கே வரதுக்கு நம்ம ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம தைக்கும் போது நம்மளே இமேஜினேஷன் பண்ணிக்கணும் எங்கெங்கெல்லாம் எது எது எங்க மடக்கி தைக்கிறாங்கன்ட்டு. இங்க கைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் நம்ம எங்க விட போறோம்னா, ஸோ இங்க கை மடக்கி தைக்க போறோம்ல அந்த இடத்துக்கு விட போறோம். ஸோ அதனால அது ஃபர்ஸ்டே மார்க் பண்ணிடணும். ஆமா, ஒரு 2 இன்ச்சு வேணாம், இதுக்கு 1 இன்ச்சே போதும். 1 இன்ச்சு 1 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன். 1/2 இன்ச்சு இப்படி மடக்கி கூட உள்ள வச்சு தச்சுக்கலாம். 1.5 நல்லா தைக்க தெரிஞ்சவங்க சுகுரா விடுவாங்க. நமக்கு வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப கை லென்த் வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். சோ இங்க ஷோல்டர் இருக்கு இல்லையா, இங்க கோட் மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிளவுஸ் வந்து வச்சிடணும். பிளவுஸ் மேல அழகா அப்படி கரெக்டா வச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஆமா, நல்லா இழுத்து. சோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் வருதா, அங்க ஒரு மார்க். இங்க வெட்டி தைக்கிறதுக்காக இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஓகே, இங்க ஷோல்டர் இதையும் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக இங்க எக்ஸ்ட்ரா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இதான் வந்து ஒரிஜினல் மார்க். இங்க உள்ள துணி வச்சு தையல் பிரிப்போம்ல, சோ அதுக்கு கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கலாம். டைட்டா இழுத்து பிடிச்சி இங்க ஒரு மார்க். ஸோ அவ்வளோதான் அளவு. ஹார்மோல் இங்கே எடுத்தாச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது இங்கே ஒரு லைன் வருதுல்ல, ஸோ அந்த லைனுக்கு நேராக வந்து பிடிச்சி அப்படியே இங்கே லைன் இப்படி கையில் பிடிச்சிக்கிறேன். கையால் பிடிச்சிக்கிட்டு அது திருப்பி ஒரு மார்க் அப்படியே வந்து வரைகிறதுக்காக. இது வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு. சோ இது இப்படி வரணும், அப்படியே ரவுண்டா மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஆமா, எல்லா டாட்ஸையும் இங்க திருப்பாங்க திருப்பாங்க. இதுதான் போய் வரணும். அப்படியே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேப்பா கொண்டு வராங்க கை. புரியுது. புரியுதா? ஓகே, கட்டி விட்டுடலாம். சரி பா, கட் பண்ணிக்கலாம். இதுல மூணு இருக்கு. அவ்வளவுதான் கை அளவு. கை வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. சோ இங்க 1 இன்ச் போட்டிருக்கோம்ல, இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம் தைக்கிறதுக்காக. சரிங்களா? 9:30 மணிக்கெல்லாம் வந்து ஜாக்கெட் தச்சு ரெடி ஆயிடும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி 9:30 மணி ஆயிடுச்சு. இன்னுமே வந்து ஜாக்கெட் துணி கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில இருந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
பேபி கட்டிங் தான் பேபி மேட்ரு. முக்கியமானதே கட்டிங் தான்றியா? அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்றது ஈஸியா பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன். கிராஸ் பீஸ் வந்து இப்ப 2 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா எப்பயுமே கிராஸ் பீஸ்ல தான் எனக்கு வந்து சொதப்புது. அதனால 2 இன்ச் எடுத்து பெருசா வெட்டியிருக்கேன். இந்த டைம் வந்து ப்ராப்பரா கிராஸ் பீஸ் கட் பண்ணி அழகா தைக்கணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எங்க பாருங்க கட் பண்ணியாச்சு. ஒரு பிளவுஸ் பீஸ் கட் பண்ணணும்னா என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட் பண்ண வேண்டியது பேக் தான். ஃப்ரண்டோட பேக் பிளவுஸோட பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட் பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. கை அடுத்து வந்து பட்டிக்கு வந்து இங்க அளவு கோட் போட்டு அளந்து வச்சிருக்கேன். நம்ம அந்த ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் வந்து மடக்கி பிடிப்போம் இல்லையா, டாட் பிடிக்கிறதுக்கு லென்த்லாம் இருக்கு. சோ அதனால அது வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பட்டி இப்படிதான் கட் பண்ணணும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா துணி வச்சிருக்கேன் நானு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊக் பட்டியும் காஜா பட்டியும் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணணும். ஊக் பட்டி காஜா பட்டியா? ஆமா. சரி. சோ அது வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து லாஸ்ட் இதான் ரொம்ப முக்கியமானது, கிராஸ் பீஸ். ஆமா, நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நிறைய வேணும்ல. ஆமா, அது இன்னும் இதுல இருக்கிறதெல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் போட்டுக்கலாம். சோ அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான கட் பண்ணியாச்சு. கட்டிங் வந்து ஓவர். இப்போ வந்து ஸ்டிச்சிங் தான் பண்ணனும். நீ ஸ்டிச்சிங் பண்ணலாம், அத்தையே கிளம்பி வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பாடு செஞ்சிடலாம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதா என்ன இப்படி தோசை சுட்டு கொடுத்துருக்க? தோசை சுட்டு கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ். என் தோசையை பார்த்து அவளே ஏன்றா. சரி, இப்போ போயிட்டு நம்ம பாப்பாக்கு தோசை சுட்டுட்டு லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரிவா. இப்போ போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இப்போ போய் நம்ம சமைக்கிற வேலையை கண்டினியூ பண்ணலாம். ஓகே பேபி.